வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்காலிகமாக புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் அறிவிப்பு. வரும் 30ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்கும் என கணிப்பு. வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 30ஆம் தேதி காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையே 30ஆம் தேதி காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கக்கூடும். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யும் என பாலச்சந்திரன் அறிவிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரியலூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் மிக கனமழை எச்சரிக்கை. அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் மழை பெய்யாதது ஏன்? வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் விளக்கம். 26, 27 தேதிகளில் நல்ல காற்றினுடைய கீழ்ப்பகுதியில் வளிமண்டலத்தில் காற்று குவிவதற்கான நிவிதை பார்க்கிறோம். நேற்று முதல் பார்த்தீங்கன்னா காற்று குவிவது குறைந்தது. மயிலாடுதுறை தரங்கம்பாடியில் நீடித்த கனமழை காரணமாக கிடங்கல் ஊராட்சியில் வாய்க்காலில் உடைப்பு. 150க்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி முற்றிலும் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. கனமழையால் தமிழ்நாடு முழுவதும் 32,000 ஏக்கர் பரப்பளவிலான பயிர்கள் பாதிப்பு. சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பேட்டி. 13,000 ஹெக்டேர் அளவிற்கு நீரில் மூழ்கியிருக்கிறது. இதனுடைய தன்மையை துறையினுடைய அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகமும் கண்காணித்து அதை கணக்கெடுக்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூரில் கிட்டத்தட்ட 947 ஹெக்டேர் அளவிற்கு நீரில் மூழ்கப்பட்டிருக்கு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் 300 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா பயிர்கள் அழுகும் சூழல். கணக்கீடு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ரயில்வே சுரங்கப்பாதையில் 6 அடி உயரத்திற்கு தேங்கிய மழை நீரால் போக்குவரத்து பாதிப்பு. மின் மோட்டார் மூலம் தண்ணீரை வெளியேற்ற வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தல். மழை விட்ட பிறகு சேதமான பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும். நாகையில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. புயல் எச்சரிக்கையை மீறி கடலுக்கு சென்ற கடலூர் மாவட்ட மீனவர்கள் 6 பேர் தனியார் கப்பல் இறங்கு தளத்தில் உள்ளதாக தகவல். 3 மீனவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்பு. இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு விரைந்து விசாரித்து முடிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 27 பேர் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர். 5000 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணை டிசம்பர் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. சென்னை ராமாபுரம் தனியார் மருத்துவமனையில் EVKS இளங்கோவனுக்கு சிகிச்சை. EVKS உடல்நிலை குறித்து நேரில் சென்று நலம் விசாரித்தார் முதலமைச்சர் MK ஸ்டாலின்.
திருப்பூர் மாநகராட்சியில் உயர்த்தப்பட்ட சொத்து வரி, குடிநீர் வரி, குப்பை வரி உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். வரி கட்டாதவர்களுக்கு அபராத வரி விதிக்கும் திருப்பூர் மாநகராட்சிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். மஞ்சள் காமாலை கண்களுக்கு பார்ப்பது அனைத்துமே மஞ்சளாகத்தான் தெரியும். துணை முதலமைச்சர் உதயநிதி பிறந்த நாளை ஆடம்பரமாக கொண்டாடுவது விமர்சித்த இபிஎஸ்க்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு சென்று திரும்பிய போது விபத்தில் உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்தினருக்கு நிதி உதவி. சென்னை பனையூரில் குடும்பத்தினரை அழைத்து நிவாரண நிதி வழங்கினார் தவேக தலைவர் விஜய். அரசு அலுவலகங்களில் பொதுமக்களிடம் பெறப்படும் குறை மனுக்களுக்கு 3 நாட்களுக்குள் ஒப்புகை வழங்க வேண்டும். அரசு செயலர்கள், ஆட்சியாளர்கள் உள்ளிட்டோர் மாதந்தோறும் அறிக்கை சமர்ப்பிக்க தமிழக தலைமைச் செயலாளர் உத்தரவு. பாதுகாப்பு விதிகளை புறக்கணித்து பாம்பன் பாலம் கட்டப்பட்டுள்ளதாக எம்பி சு வெங்கடேசன் குற்றச்சாட்டு. திட்டத்தில் நிகழ்ந்துள்ள மோசடி குறித்து ரயில்வே அமைச்சர் பதில் சொல்ல வேண்டுமென எக்ஸ் தளத்தில் பதிவு. கோடநாடு வழக்கில் அதிமுக மாநில வர்த்தக அணி தலைவர் சஜீவன் கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜர். கோடநாடு கொலை கொள்ளையின் போது பிடிபட்டவர்களை விடுவிக்குமாறு சஜீவன் கூறியதாக எழுந்த புகாரில் விசாரணை. நிபந்தனை ஜாமீனில் தளர்வு கோரி நடிகை கஸ்தூரி எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல். இன்று விசாரிக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு. மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிராக போராட்டம். ஏலத்தை ரத்து செய்ய கோரி வல்லாளப்பட்டி கிராம மக்கள் கண்டன முழக்கம். தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு பகுதியில் தோட்டத்திற்குள் புகுந்து தென்னை மரங்களை சேதப்படுத்திய யானை கூட்டம். விவசாயத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. தூத்துக்குடி மீன்வளத்துறை அதிகாரிகளை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஆர்ப்பாட்டம். சங்குப்புலி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கம். காரைக்கால் திருநள்ளாறு பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் ஆய்வு. மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதி வழங்கினார். ஜார்க்கண்டில் 4வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் JMM கட்சியின் தலைவர் ஹேமந்த் சோரன். பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் சந்தோஷ் கங்குவார். एवं अखंडता अक्षुण्ण रखूंगा। मैं झारखंड राज्य के ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் பதவியேற்பு விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்பு. முதலமைச்சராக பதவியேற்ற ஹேமந்த் சோரனுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் சார்பில் வாழ்த்து. Of Jharkhand, I wish our Honorable Chief Minister Hemant Soren sir, and I'm here on behalf of the Tamil Nadu government and our Chief Minister Mr. MK Stalin. I'm here to wish him.
ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் பதவியேற்பு விழாவில் மல்லிகார்ஜுனா கார்கே, ராகுல் காந்தி பங்கேற்பு. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, கேஜ்ரிவால், அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோரும் பங்கேற்று வாழ்த்து. வயநாடு மக்களவை தொகுதி எம்பியாக பதவியேற்றார் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி. அரசியல் சாசன புத்தகத்தை கையில் ஏந்தியபடி பதவியேற்றார் பிரியங்கா. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் 3வது நாளாக முடங்கியது நாடாளுமன்றம். அதானி விவகாரம், மணிப்பூர் கலவரம் குறித்து விவாதம் நடத்த அவைத் தலைவர் அனுமதி மறுத்ததால் முழக்கம். வக்பு சட்ட திருத்த மசோதா மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கும் காலக்கெடு நீட்டிப்பு. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் கடைசி நாள் வரை அவகாசம். மகாராஷ்டிராவின் புதிய முதலமைச்சர் தொடர்பாக அமித்ஷா இன்று மாலை முக்கிய ஆலோசனை. மகாயுதி கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பதாக தகவல். அணு ஆயுதங்களை தாக்கிச் சென்று 8500 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கும் ஏவுகணை சோதனை வெற்றி. INS ஹரியந்த் கப்பலிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை குறிப்பிட்ட இலக்கை தாக்கி அழித்ததாக TRTO தகவல். மும்பையில் பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல் விடுத்த 34 வயது பெண் கைது. காவல் அவசர எண்ணை அழைத்து ஆயுதம் தயாராக இருப்பதாக கூறியதால் பரபரப்பு. மணிப்பூர் மாநிலத்தில் உள்ள பள்ளி, கல்லூரி உள்ளிட்ட கல்வி நிலையங்களை நாளை மீண்டும் திறக்க அறிவிப்பு. வன்முறையால் கடந்த 2 வாரங்களாக மூடப்பட்டிருந்த நிலையில் மாநில அரசு அறிவிப்பு. அமரன் திரைப்படத்திற்காக சிவகார்த்திகேயனை கௌரவித்த ராணுவ பயிற்சி மையம். முகுந்த் வரதராஜன் கதாபாத்திரத்தில் நடித்ததற்காக ராணுவ அதிகாரிகள் பாராட்டு.